மாசம் தானே ஆகுது, என்ன வந்துட்டாங்க அதுக்குள்ள அப்படின்னு ஒண்ணு இருக்கும். 1000 கேள்விகள் பேசுவாங்க. ஆனா என்ன வந்தாலும் சிரிச்சுட்டே இருக்கும். எப்படி? அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கும் பிரியங்கா சங்கரின் படியேற கை கொடுக்க முதலாளாய் வந்த விஜய் அர்ச்சனா. இவ்வளவு பெரிய ஒரு வழியை தாண்டி இங்க வந்து நிக்கிறீங்கல்ல, அதுக்கே அது சாதாரண விஷயம் கிடையாது. அன்று ரோபோ சங்கர் கெரியரில் மாற்றத்தை கொண்டு வந்த அர்ச்சனா இன்று அவரது மனைவி பிரியங்கா சங்கரின் அடுத்த கட்டத்துக்கு துணை நின்ற நிகழ்ச்சி. எனக்கு வந்து ஒரு ரோபோ டான்ஸ் பண்ணா ஒரு ஸ்டேஜ் ஈவெண்ட்டுக்கு வந்து 100 ரூபா கொடுப்பாங்க, 150 ரூபா கொடுப்பாங்க. அப்ப வந்து எனக்கு ஷோ கொடுத்து 1000 ரூபா கொடுத்த ஒரே ஆள் வந்து அர்ச்சம்மா தான். சந்தோஷத்துல கூட இருக்கிறது முக்கியம் இல்லங்க, கஷ்டத்திலையும் கூட நிக்கிறது தான் ரொம்ப முக்கியம். நீங்க சொன்ன மாதிரி 100 ஷோ கொண்டு கன்ஃபார்ம்டா போவோம் பாருங்க. கெஸ்ட் நமக்கு திணறுவாங்க, ஐயோ ப்ளீஸ் பிரியங்கா கால் பண்ணிட்டு அவங்க ஷோல நான் வரணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு கேட்பாங்க. நீங்க பாருங்க, இந்த மனசுக்காக தான் விஜய் அர்ச்சனா எல்லார் மனசுலயும் டாப்ல இருக்காங்க. இந்த ஆங்கர் வடிவத்துல இங்க பாக்குறது எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு சொல்ல தெரியல, வார்த்தைகளே பத்தவே பத்தாது. பெரிய வாழ்த்துக்கள் உங்களுக்கும், பெரிய நன்றிகள் கலாட்டாக்கும். நம்ம கலாட்டா சேனல்ல பிரியங்கா சங்கர் ஆங்கர் அவதாரம் எடுத்து ருசி நேரம் அப்படின்ற ஒரு புது ஷோவை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. தன்னோட கணவர் ரோபோ சங்கர் மறைந்த ஒரு மாதத்துல தனது குடும்பத்துக்காக வலிகளை மறைத்து அவங்க எடுத்து வச்சிருக்கிற அடுத்த கட்டப்படிதான் இந்த ருசி நேரம். இந்த ஒரு ஷோக்கு முதல் ஆளாக என்ட்ரிய கொடுத்து பிரியங்கா சங்கரை ஊக்குவிக்க வந்திருக்காங்க விஜய் அர்ச்சனா. அர்ச்சனாவோட மனசை பத்தி நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அதுலயும் ஒரு படி மேல போயிட்டு இந்த ஒரு ஷோல பிரியங்கா சங்கருக்கு ரொம்பவே கம்ஃபர்டபிளான ஜோன் அவங்க உருவாக்கி பயங்கரமா என்கரேஜ் பண்ணிருக்காங்க. 100 ரூபாய் சம்பளம் வாங்கிக்கிட்டு இருந்த ரோபோ சங்கரை முதலா 1000 ரூபாய் சம்பளம் வாங்க வச்சு அவரோட கெரியர்ல பெரிய மாற்றத்தை கொண்டு வந்த விஜய் அர்ச்சனா இப்போ அவரு மறைந்த அப்புறமா கூட அவங்களோட குடும்பமும் அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னு நினைச்சு புதுசா ஆங்கராக மாறி இருக்கிற பிரியங்கா சங்கரை மேலும் ஊக்குவிச்சிருக்காங்க. ஒரு குடும்பத்துல சந்தோஷமா இருக்கும் போது கூட நிக்கிறது முக்கியம் இல்லங்க, அவங்க கஷ்டத்துல இருக்கும் போதும் கூட நிக்கிறது தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி தான் ரோபோ சங்கர் மறைந்ததுக்கு அப்புறமா கூட உங்களுக்கு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஷோவுக்கு முதல் கெஸ்டா விஜய் அர்ச்சனா என்ட்ரிய கொடுத்திருக்காங்க. ஏற்கனவே 25 வருஷம் அவங்க ஆங்கரிங் கெரியர்ல பல சாதனைகளை படைச்சிட்டு வரக்கூடிய நிலையில விஜய் அர்ச்சனாவோட இந்த ஒரு மனசுக்கு மேலும் பல வருஷங்கள் அவங்க இன்னும் வெற்றி படிக்கட்டுகளை ஏறி பல சாதனைகளை புரிவாங்க அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமுமே இல்ல. பிரியங்கா சங்கருக்காக முதல் கெஸ்டாக வந்த விஜய் அர்ச்சனாவுக்கு கலாட்டா சார்பா நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்.